ஆந்திராவை சேர்ந்த ஹர்ஷா சாய்ங்கிற ஒரு யூடியூபர் கூட இதே மாதிரி கட்சி சார்ந்த சில நபர்கள் மூலமா இயக்கப்படுற ஒரு ஆள் தான். ஆந்திராக்காரன் அதே தான். யாரு? நம்ம ஹர்ஷா சாய்கிட்ட கேளுங்க. அட பாவி. இன்னைக்கு நேபாளில் நடந்துட்டு இருக்கிற கலவரம் கூட சாதாரணமா சோசியல் மீடியாவில் இருந்த சுதன் குரங் அப்படிங்கிற ஒரு நபரை பயன்படுத்தி சில மறைமுகமான நபர்கள் மூலமா உருவாக்கப்பட்டது தான். இப்ப நேபாளில் ஒரு கலவரம் நடந்து ஆட்சி பண்ணி மிகப்பெரிய ஒரு புரட்சி செஞ்சது யார் தெரியுமா? இந்த மாதிரி ஆட்கள் தான். அந்த குரங்கு யாரு? சுதன் குரங்குன்றவன். எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? அதே வகையராவை சேர்ந்த ஒரு ஆள் தான் இன்னைக்கு நம்ம கூட இருக்கிற KPY பாலா. ஹர்ஷா சாயின். ஹர்ஷா சாயின்றவனுடைய காப்பி கேட்டு தான் யாரு? பாலா. இந்த மாதிரியான ஆட்கள் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் ரொம்ப சென்டிமெண்டா பேசி மக்களை தன் பக்கம் இழுப்பாங்க. ரொம்ப நன்றிங்க. நான் குமர ஆத்ததாங்க உங்களை அமுச்சு வச்சிருக்கேன். ஒரு கட்டத்துக்கு மேல பாசத்தால தன்னோட இணைக்கப்பட்ட மக்களை தன்னோட சொந்த லாபத்துக்காக பயன்படுத்திப்பாங்க. இவ்வளவு பேர் நீயே கொண்டுட்டு அவங்களுக்காக அலற மாதிரி என்ன நடிப்படா.